பாத் டு சக்சஸ் யூடியூப் கற்றல் வழிகாட்டி பக்கத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய தினம் இன்னும் ஒரு சில ஐக்கியூ உளச்சார்பு வினாக்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இது ஒரு மாணவர் கேட்ட வினாக்கள். இந்த வினாவிலே இங்கு 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 5 வினாவிலும் 5 எண் சோடிகள் அழைப்பினுள் தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினாக்களுக்குமான சோடிகளுக்கிடையே உரிய இரு எண்களுக்கிடையில் பொதுவான தொடர்பு காணப்படக்கூடியவாறு 4 சோடிகள் படி முன்வைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் அந்த தொடர்புகளுக்கு ஒத்திசையாதவாறு உள்ள எண் சோடிகளை தரும் தெரிவினை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அதாவது இங்கு 5 சோடிகள் தரப்பட்டிருக்கிறது. 5 சோடியில 4 சோடிகள் ஏதோ ஒரு பொதுவான இயல்புக்கேற்ப ஒன்றுபடும். ஒன்று மட்டும் வித்தியாசமானது, அது எது என்று கேட்கிறாங்க. எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த வினாவில 6வது வினாவை எடுத்துக்கொண்டு விட்டால் பாருங்க, 5 30, 2 6, 4 20, 1 2, 3 16. ஆகவே இங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா நாளை பார்க்கலாம். இந்த 5க்கும் 30க்கும் என்ன தொடர்பு? அதாவது இங்க ஒரு இலக்கத்திலிருந்து அடுத்த இலக்கம் எவ்வாறு வந்திருக்குது? இந்த 5லிருந்து இந்த 30 எவ்வாறு வந்தது? 2லிருந்து 6 எவ்வாறு வந்தது? 4லிருந்து 20 எவ்வாறு வந்தது? 1லிருந்து 2 எவ்வாறு வந்தது? 3லிருந்து 16 எவ்வாறு வந்தது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில இந்த கேள்வி பொறுத்தவரை என்ன செய்திருக்கிறாங்க என்றால், இந்த முதலாவது இலக்கத்தோட ஒன்றை கூட்டுறாங்க. 5 3 6, 5 3 6. அப்ப 5 அதோட ஒன்றை கூட்டி வாரது 6, 5 6 30. ரெண்டாவது விடையில பாருங்க, 2 2ஓட ஒன்றை கூட்டினா 3, 3 6. அது வந்து இது 6. அடுத்தது மூன்றாவது விடையில 4 தர 5 ஒன்றை கூட்டணும் 5, 4 5 20 வந்திருக்குது. அதே அவ்வாறே இந்த கேள்வியை பொறுத்த வரையில ஒன்றோட ஒன்றை கூட்டினோம்னா வார 2, 2 2. அவ்வாறு பார்க்கும்போது 5வது எப்படி வரணும்? 3 தர 3 ஒன்றை கூட்ட 4, 3 4 12 வரணும். ஆனா இங்க 16 வந்துறதுனால அதுதான் பொருத்தமற்றது. ஆகவே 5வது விடை தான் பொருத்தமற்றது. அப்ப நாம அந்த விடையுடைய இலக்கத்தை எதிரே உள்ள புள்ளிக்கோட்டு மீது எழுத சொல்றாங்க, எழுதிட்டோம். இது முதலாவது கேள்வி. எல்லா கேள்வியும் இதே பேட்டர்ன் அல்ல, ஆனா ஒவ்வொரு கேள்விக்கும் மாறும். பட் கான்செப்ட் விலையும் கொள்ளணும். இந்த கேள்விகளை பொறுத்த வரையில முதலாம் இலக்கத்திலிருந்து 2வது இலக்கம் எவ்வாறு பெறுகிறது என்று அடிப்படை யோசிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். அவ்வாறு அப்படி வராவிட்டால் நாங்க அடுத்தது எப்படி செய்யணும் வரக்கூடிய வினாக்களை பார்ப்போம். இப்ப 2வது கேள்வியை பார்ப்போம். இது 2வது கேள்வி என்ன செய்திருக்கிறாங்க? 2 3, 4 5, 4 15, 6 35, 5 26, 3 8. என்ன செய்திருக்கிறாங்க? இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசம். இதுலயே நான் ஃபர்ஸ்ட் கேள்வி செஞ்ச மாதிரி முதலாம் இலக்கத்திலிருந்து 2வது இலக்கத்தை தான் பார்க்கிறாங்க. பட் இங்க சின்னதொரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இங்க 2லிருந்து எப்படி 3 வந்தது, 4லிருந்து எப்படி 15 வந்தது, 6லிருந்து எப்படி 35 வந்தது என்று பார்க்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, முதலாம் இலக்கத்துல இங்கே எழுதி காட்டுறத முதலாம் இலக்கம் 2 தானே. 2 ஒன்றை கழிங்க, 2 ஒன்றை கழிச்சா 1, 2ஓட ஒன்றை கூட்டுங்க 3, 3 3 வந்திருக்குதா 3. அடுத்தது எல்லா கேள்வி செய்து கொண்டிருக்கிறோம். அது 2வது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா 4 வந்திருக்கு. 4 ஒன்றை கழிங்க 3, 4 ஒன்றை கூட்டுங்க 5, 3 5 15. அதே மாதிரி 3வது விடையை பாருங்க 6, 6ல் ஒன்றை கழிங்க 5, ஒன்றை கூட்டுங்க 7, 5 7 35. இப்ப 5 வந்தீங்க. 5ல ஒன்றை கழிச்சா என்ன? 4, கூட்டினா 6, 4 6 24 வரணும். பட் 26 வந்தீங்க. ஆகவே அதுதான் பொருத்தம் இல்லாதது. உங்களுக்கு விருப்பம் சொன்னா அடுத்த கேள்வியும் பார்த்துக் கொள்வோம். நாங்க 3ல ஒன்றை கழிச்சோம்டா 2, 3ல ஒன்றை கூட 4, 4 8. ஆகவே இந்த வினாக்களுக்கு பயிற்சி அதிகமாக தேவை. சரி, இப்ப 6வது பார்த்துட்டோம், 7வது பார்த்துட்டோம். இனி 8வது வினாவை பார்ப்போம். 8வது என்ன வந்திருக்குது? 4 9 10 19
13, 25, 9, 17, 6, 11. நாங்க பயிற்சியில் அதிகமாக செய்யும் போது எங்களுக்கு கீழே பார்க்கும் போதே ஐடியா வரும். அப்படியான அமைப்பில் இருக்கிறது. நீங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த கேள்வி பின்னிக்கல் செஞ்சு கொண்டு வாரன் பாப்போம். ஆறாவது சரி 5வது விடைய பார்த்தீங்கன்னு சொன்னா 6, 11. ஆறோட ஆறோட கழிச்சா என்ன வர 5. 6ஐயும் 5ஐயும் கூட்ட வாரது 11. 4வது விட 9. 9ஓட குறைச்சு வாரது கழிச்சா வாரது 8. 9, 8, 17. இதுல 13, 12 கூட்டினா 25 ஒன்றை கழிச்சு வாரது. இங்க பாருங்க 10ஓட ஒன்றை கழிச்சா வாரது 9. இது சமன் 19. இந்த முதலாவது அப்படி பார்த்தோம் என்றால் 4ஓட ஒன்றை கழிச்சு வாரது கூட்டி வரல கழிச்சு வாரது கவனமாக இருக்கணும். 7 வரணும். இங்க கூட்டி போட்டிக்கிறாங்க 4ஓட ஒன்றை கூட்டி 5, 4, 5, 9 அடிப்படையில் பார்த்திருக்கிறாங்க. பட் என்னோட கான்செப்ட் அது அல்ல. முதலாம் இலக்கம் அதிலிருந்து ஒன்றை கழித்து வருவது. ஆகவே 4ல் 1 கழிச்சால் 3, 4, 3, 7. ஆகவே பிழையான விடை, அதாவது பொருத்தமில்லாத விடைதான் முதலாவது விட. சரி, ஆகவே நாம் முதல் 3 வினாக்களையும் பார்த்து விட்டோம். அடுத்த வினா என்னவென்றால் 8, 16, 7, 18, 9, 16, 8, 17, 10, 15. இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னு சொன்னா இப்ப நாங்க முதல் 3 வினாக்களையும் முதலாம் இலக்கத்திலிருந்து எப்படி 2வது இலக்கம் பார்த்தோம்னு பார்த்தோம். ஆனா இப்ப 9வது கேள்வி வித்தியாசமா வருது. எப்படின்னு சொன்னால் 9வது கேள்வி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 8ஐயும் 16ஐயும் கூட்டினா என்ன? 8ஐயும் 16ஐயும் கூட்டினா 24. 2வது 7ஐயும் 18ஐயும் கூட்டினா 7ஐயும் 18ஐயும் கூட்டினால் வாரது 25. 9ஐயும் 16ஐயும் கூட்டினோம்டா 9ஐயும் 16ஐயும் கூட்டினோம்டா 25. 8ஐயும் 17ஐயும் கூட்டினோம்டா வாரது 25. 10ஐயும் 15ஐயும் கூட்டினோம்டா 10 15 இது சமன் 25. ஓகேயா? ஆகவே முதலாவது விட மட்டும் 24 வருது. ஆகவே அதுதான் வித்தியாசமானது. ஆக இந்த கேள்வி மட்டும் கொஞ்சம் பேட்டர்ன் வித்தியாசமா இருக்குது. 10வது கேள்வி இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். அது இந்த கேள்வி மாதிரி தான். அங்க ஒன்றிலிருந்து ஒன்று வருவதல்ல, 2ஐயும் பாவித்து தான் செய்ய வேண்டும். என்னன்னு சொன்னால் முதலாம் விட பாருங்க 3, 3, அடுத்து 4, 1, 9, 2, 5, 5, 8, 2. என்ன செய்திருக்கிறாங்கண்டா 3 3ஆல் பெருக்கும், அது 2 இலக்கத்தையும் பெருக்கும். என்ன பெருக்கினா 9. 9 என்பது ஒரு வர்க்க எண். 4 தர 1 4, அதுவும் ஒரு வர்க்க எண். 9 தர 2 18, அது வர்க்க எண் இல்லை. 5 தர 5 25 வர்க்க எண். 8 தர 2 16, அதுவும் வர்க்க எண். 9, 4, 25, 16 எல்லாம் வர்க்க எண். 18 மட்டும் வர்க்க எண் இல்லை. ஆகவே அதுதான் பிழையான விடை, பொருத்தமில்லாதது. ஆகதான் அவடையாக கொடுக்க வேண்டும். சரியோ? ஆகவே இந்த வினா இது எண் உருவங்கள் அல்லது எண் கோலங்கள்னு சொல்லுவோம் இந்த பகுதியை. ஆகவே இதுலயும் நாம் கவனமாக இருக்கணும். இந்த வகையான வினாக்களுக்கு பயிற்சி தான் மிக முக்கியம். பயிற்சி இருக்குமாக இருந்தால் இலகுவாக செய்யலாம். ஆகவே இவ்வாறு இன்னும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.